அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இயல் 4 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? கல்வி கரையில் அப்படிங்கிற தலைப்பில். ஓகேங்களா? ஸோ 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆல் டேர்ம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கற்றல் நோக்கங்கள். நீதி நூல்களை படித்து அறக்கருத்துக்களை வாழ்வில் பின்பற்றுதல், திரை இசை பாடல்களில் உள்ள நற்கருத்துக்களை அறிந்து கொள்ளுதல், பல்துறை கல்வி பற்றி அறிந்து கற்று வாழ்வில் உயர்தல், வாழ்க்கை நிகழ்வுகள் மூலம் வாழ்வியல் விழுமியங்களை அறிதல், பொருள் வேறுபாடுகளை உணர்த்துவதில் வேற்றுமை உருவுகளின் பங்கினை அறிந்து பயன்படுத்துதல். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கவிதை பிழையில் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தான் கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர். அவை தங்கம், வெள்ளி போன்ற விலைமதிப்பு மிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவையாக உள்ளன. ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்பதை கூறும் நீதிநெறி விளக்க பாடல் ஒன்றை அறிவோம். ஓகேவா? ஸோ இதான் அந்த பாடல். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுருபரர் அவர் எழுதிய பாடல் தான் இது. சொல்லும் பொருளும்ல கலன் அப்படின்னா அணிகலன், முற்ற அப்படிங்கிறது ஒளிர. ஓகேவா? ஸோ பாடலின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. ஓகேயா? ஸோ ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட ஒரு அணிகலனுக்கு வந்துட்டு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவை கிடையாது. அது மாதிரி கல்வி கற்றவர்களுக்கு அவர்கள் கற்ற கல்வியே அழகு. அதனால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நூல்வெளி. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் ஆகியன அவற்றுள் சிலவாகும். மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டுவதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது. கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன. இந்நூலில் 13ஆம் பாடல் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. ஓகே. ஸோ இவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ பல தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைச்சிருக்காரு. கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் குமரகுருபரர் அவர்கள் இயற்றிய சில நூல்கள். ஓகேவா? ஸோ மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டுறதுனால இந்நூல் நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றது. ஓகேவா? ஸோ இந்த கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்களால் இந்த நூல் இருக்கு. ஸோ இதிலிருந்து 13ஆவது பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நாலடியார் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்தமை உடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறியின் தெரிந்து. கற்றவருக்கு அழகு தருவது டேஷ் கல்வி. ஓகேவா? கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கலன் பிளஸ் அல்லால். ஓகேவா? ஸோ கலன் பிளஸ் அல்லால் அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லிடுற தலைப்பில். ஓகேவா? அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று. அறிவும் உழைப்புமே ஒரு மனிதனை வாழ்வில் உயரச் செய்யும். வன்முறையால் பிறரை வெல்வது சரியான செயல் அன்று. அறிவினாலும் அன்பினாலும் பிறரை வெல்லும் வெற்றியே நமக்கு பெருமை தரும். இக்கருத்துக்களை விளக்கும் பாடல் ஒன்றை அறிவோம். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழைத்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா, இங்கே இருப்பது சில காலம் அதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கவிதை. சொல்லும் பொருளும். தடம் அடையாளம், அகம்பாவம் செருக்கு. ஸோ நூல்வெளி கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த பாடல் உங்களுக்கே படித்தா தெரியும் இல்லையா? ஸோ கத்தியை தீட்டாமல் உன்னுடைய புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நேரத்திலும் கண்ணியம் தவறாதே, அதில் திறமையை காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. ஓகேவா? ஆத்திரம் கண்ணை மறைச்சாலும் கூட அறிவுக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி உன்னை அழிக்க வந்த பகைவன்னாலும் அன்புக்கு பாதை விடு, அவர்கிட்டையும் அன்பாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில், மன்னிக்க தெரிந்த மனிதனுடைய உள்ளம் தான் மாணிக்க கோயில் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா? ஸோ இதை மறைந்தவன் வாழ் தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்படின்றாரு. ஓகேயா? மன்னிக்கிறது தான் மனிதனுடைய குணம். ஓகேயா? ஸோ அது அந்த உள்ளம் தான் மாணிக்க கோயில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை மறந்தவனுடைய வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இருப்பது சில காலம்தான், இதில் எதுக்கு இவ்வளோ அகம்பாவம், இங்கே உலகத்தில் வாழ போகிறது சில காலம்தான், எதுக்கு இவ்வளோ அகம்பாவம், அதனால் ஒரு லாபமும் கிடையாது, இதை எண்ணிப்பாரு தெளிவாகும் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப அழகான பாடல். ஸோ ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய பாடல். நூல்வெளி. ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றவர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். இவர் திரையிசை பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகேவா? ஆலங்குடி சோமு அவர்கள் திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றவர். ஓகேங்களா? ஸோ இவர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஆலங்குடியில் பிறந்திருக்காரு. தமிழக அரசுடைய கலைமாமணி விருதையும் பெற்றிருக்காரு. அவருடைய திரையிசை பாடல் தான் இங்கே லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் நான் கேட்டதில் நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஷ் இன்றி வாழ்ந்தார். ஸோ பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். ஓகே, என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோவில் ப்ளஸ் அப்பா, கோயில் ப்ளஸ் அப்பா, கோயிலப்பா, கோயில் ப்ளஸ் அப்பா. பகைவன் ப்ளஸ் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும், பகைவன் என்றாலும். அடுத்த லெசன் உரைநடை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பல்துறை கல்வி. கேடில் விழுச்செல்வம் கல்வி மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாய் விளங்குவது கல்வியாகும். மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதை சீர்திருத்தி இட்டுச் செல்வதிலும் கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது. மனித ஆற்றலை மேம்படுத்தவும் பண்பாட்டினை காக்கவும் அறிவியலை வளர்க்கவும் நாட்டுப்பற்றை ஊட்டிடவும் சான்றோர் பலர் பெரிதும் முயன்றனர். அவ்வகையில் திருவிக்காவின் கல்வி சீர்திருத்த சிந்தனைகளை அறிவோம். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி எனப்படும். மனிதர்களது வாழ்வில் உடலோம்பலுடன் அறிவோம்பலும் நிகழ்ந்து வரல் வேண்டும். அறிவோம்பலுக்கு கல்வி தேவை. அக்கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை என்பதை விளக்க வேண்டுவதில்லை. இது பற்றிய இளமையில் கல் என்னும் முதுமொழி பிறந்தது. ஃபுல்லாக கல்வியினுடைய அவசியத்தை பற்றி தான் நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஏட்டுக்கல்வி. இந்நாளில் ஏட்டுக்கல்வியை கல்வி என்னும் ஒரு கொள்கை எங்கும் நிலவி வருகின்றது. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி ஆகாது. இந்நாளில் கல்வி என்பது பொருளற்று கிடக்கிறது. குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுறச் செய்து தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. நாளடைவில் அக்கல்விக்கும் வாழ்விற்கும் தொடர்பில்லாமல் போகிறது. இது கல்வியாகுமா? ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பார்ப்பட்டனவே. கல்வித்துறைகள் பல திறத்தன. அவற்றுள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயல்புக்கு பொருந்தியதாக தோன்றும். அப்பொருந்திய ஒன்றில் சிறப்பு அறிவு பெறவும் இவரவற்றில் பொது அறிவு பெறவும் அவரவர் முயல்வது ஒழுங்காகும். தொழில்நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டா என்று அறிவு விளக்கத்துடன் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்றும் இயற்கை அன்னை எச்சரிக்கை செய்த வண்ணம் இருக்கிறாள். ஓகேயா? ஸோ ஏட்டுக்கல்வி மட்டுமே கல்வி கிடையாது இல்லையா? ஸோ கல்விங்கிறது இப்போ பொருளற்று கிடைக்கிது. எதுக்காக அதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்றதே தெரியாமல் ஒரு தொழிலில் போய் நம்ம சேர்றதுக்காக மட்டுமே தான் கல்வியை பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கல்வியா? கல்வி இல்லை அப்படின்றாங்க. ஸோ ஏட்டுக்கல்வி இல்லாமல் தொழிற்கல்வி முதலினும் கல்வியின் பார்ப்பட்டனவே. தொழிற்கல்வியும் கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு எது பொருந்தும், அவங்கவுங்க எதில் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அந்த கல்வியை பயில்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க.
அவ்வெச்சையை கேட்கும் மாணாக்கர் செவிசாய்த்து நடப்பாராக. அறிவு விளக்கத்துக்கென கல்வி பயின்று அவ்வறிவை நாட்டு தொழில்துறைகளை புதிய முறைகளில் வளர்க்க பயன்படுத்துவாராக. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை ஆகும். ஓகேவா? ஸோ கல்விங்கிறது ஒரு வருவாய் தேடும் வழிமுறை மட்டும் கிடையாது, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஐநா அவையின் முதல் பெண் தலைவராக இருந்த விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் இந்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது முக்கியம். யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. தாய்மொழி கல்வி. நாம் தமிழ் மக்கள் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறலே சிறப்பு, அதுவே இயற்கை முறை. போதிய ஓய்வும் நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளையும் பயிலலாம். ஆனால் முதல் மொழி தாய்மொழி வாயிலாகவே நம் கல்வி பயில்தல் வேண்டும். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது. ஓகேவா? ஸோ நம்ம தாய்மொழி வழியிலாக கல்வி கற்றுக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நேரமும் வாய்ப்பும் இருக்குது அப்படின்னா நம்ம வேறு மொழிகளையும் நம்ம கற்றுக்க முயற்சி பண்ணலாம். ஓகேவா? தமிழ் வழி கல்வி. தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகள் இல்லையே, சிறப்பான அறிவியல் கலைகள் இல்லையே என்று சிலர் கூக்குரலிடுகின்றனர். அவரவர் தாம் கண்ட புதுமைகளை முதல் தாய்மொழியில் வரைந்து விடுகிறார்கள். அவை பின்னே பல மொழிகளில் பெயர்த்து எழுதப்படுகின்றன. அம்மொழிபெயர்ப்பு முறையை தமிழர் கொண்டு ஏன் தாய்மொழியை வளர்த்தல் கூடாது? குறியீடுகளுக்கு பல மொழிகளில் நின்றும் கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது. கலப்பில் வளர்ச்சியுண்டென்பது இயற்கை நுட்பம். தமிழை வளர்க்கும் முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு. ஆகவே தமிழ் மொழியில் அறிவு கலைகள் இல்லை என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழ் பெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கம் தேடுவோம் என்று புதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன். கலைகள் யாவும் தாய்மொழி மாணாக்கருக்கு அறிவுறுத்த பெருங்காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும். ஓகேவா? ஸோ தமிழ்லேயே கல்வி கற்றுக்க வந்துட்டு போதிய கலைகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி அதையே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காமல் வேறு மற்ற மொழிகளில் இருக்கிறதெல்லாம் மொழிபெயர்த்து தமிழில் கொண்டு வந்து நம்ம வந்துட்டு நிறைய கற்றுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காப்பிய கல்வி. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று, அது தலையாயது என்றும் கூறலாம். நாம் தமிழர்கள் நம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமெல் நாம் எங்கு செல்லல் வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ? தமிழ் இலக்கியங்கள் பல இருக்கின்றன. இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை இறையருள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். ஓகேவா? ஸோ இதை இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இயற்கை ஓவியங்கிறது 10 பாட்டு. ஓகேவா? இயற்கை இன்பக்கலம்ங்கிறது கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். ஸோ இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் வந்துட்டு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை இறையருள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். ஓகேவா? ஸோ இத்தமிழ் கருவூலங்களை உண்ண உள்ளத்தெழும் இன்ப அன்பை சொல்ல இயலாது. இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகிலுண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய காவியங்கள் எல்லாம் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ் இலக்கியங்களை நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான அடைமொழியும் கொடுத்துருக்காங்க. இயற்கை ஓவியம் 10 பாட்டுங்கிற மாதிரி தொடங்கி இவ்வளவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததான் இயற்கை கல்வி. நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் இல்லாது ஓய்ந்த நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கழகத்தில் நின்று இயற்கை கல்வி பயிர்வீர்களானால் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்த வல்லவர்களாவீர்கள். காடு செறிந்த ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் நோக்குங்கள். இயற்கை ஓவியத்தை கண்டு மகிழுங்கள். மண் வழங்கும் பரந்த பசுமையிலும் வெண்மையிலும், விண் வழங்கும் நீளத்திலும் தோய்ந்து திளையுங்கள். காலையில் இளஞாயிறு கடலிலும் வானிலும் செக்கர் உமிழ்ந்து எழுங்காட்சியை நெஞ்சில் எழுதுங்கள். ஓகேவா? ஸோ இயற்கை கல்விவா. ஸோ நம்ம வந்துட்டு ஏடுகளில் பயில்றது மட்டும் இல்லாமல் இயற்கை கல்வியையும் பயில சொல்கிறாங்க. அதாவது காடு செறிந்த ஒரு மலை மீது ஏறி
மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் நோக்குங்கள், இயற்கை ஓவியத்தை கண்டு கண்டு மகிழுங்கள், இயற்கை வரைந்த ஓவியத்தை கண்டு கண்டு மகிழுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மண் வழங்கும் பரந்த பசுமையிலும் வெண்மையிலும் விண் வழங்கும் நீளத்திலும் தோய்ந்து திளையுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா. ஸோ நம்ம ஜஸ்ட்டு படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இயற்கையும் ரசிக்க சொல்கிறாங்க. ஓகேவா. அருவி முழவும் குயில் குரலும் வண்டிசையும் மயில் அகவலும் மலர் மணமும் தேனிமையும் தென்றல் வீசலும் புலன்களுக்கு விருந்தாகும். இயற்கை அன்னையை பாருங்கள். அங்கே சூழ்ந்துள்ள செடி கொடி மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் உற்று நோக்கி சில செடிகள் பூமியில் பறந்தும் சில செடிகள் எழுந்து நின்றும் சில கொடிகள் சுருண்டு சுருண்டு படர்ந்தும் இருப்பதற்கும் சில மரங்கட்கு நீள் கிளையும் கிளிக்கு வளைந்த மூக்கும் யானைக்கு துதிக்கையும் மாணிக்கு கொம்பும் அமைந்திருப்பதற்கும் என்ன காரணம் என்று சிந்தியுங்கள். அந்தியில் ஞாயிறு அமரும் கோலத்தையும் பறவைகள் பறந்து செல்வதையும் கால்நடைகளின் மணியோசையையும் காணுங்கள், கேளுங்கள். இவ்வாறு இயற்கை கழகத்தில் பயின்று பயின்று சங்கப்புலவர் இளங்கோ, திருத்தக்க தேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிழார், கம்பர், பரஞ்சோதி முதலியோர் இயற்கை கோலத்தை எவ்வாறு எழுத்தோவியத்தில் இறக்கியிருக்கின்றனர் என்று ஆராயுங்கள். நந்தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமிழ்தாய் உயிரையும் உடலையும் பேணுவதை உணர்வீர்கள். ஓகேவா. இசைக்கல்வி. இன்றைய சூழலில் இசைப்பயிற்சியும் இன்றியமையாதது. இசை பாட இயற்கை சிலருக்கு துணை செய்யும், சிலருக்கு துணை செய்வதில்லை. அத்துணை பெறாதார் இசை இன்பத்தை ஆதல் நுகரப் பயில்வாராக. பழைய தமிழர் இசைத்துறையின் நிலை கண்டவர் என்று ஈண்டு இருமாந்து கூறுகிறேன். தமிழ் யாழையும் குழலையும் என்றென்று சொல்வது அந்த ழகரங்களை நினைக்கும் பொழுதே அமிழ்தூறுகின்றது. கொடிய காட்டு வேழங்களையும் பாணத்தம் யாழ் மயக்குறச் செய்குமாம். அந்த யாழ் எங்கே? அதுதான் தெரிந்து தெளிவோம்ல. ஈடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடன்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில். ஓகேவா. கல்வி ஒரு வளர்ச்சி வாயில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இனி இசைப்புலவர் தொகை நாட்டிற் பெருக பெருக நாடு பல வழியிலும் ஒழுங்கு பெறுதல் ஒருதலை. ஆகவே அத்துறை மீதும் மாணவர் கருத்து செலுத்துவாராக. ஓகேவா. ஸோ இயற்கையும் ரசிக்க சொல்கிறாங்க, இசையும் கற்றுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நாடக கல்வி. நாடக கல்வி அப்படிங்கிறது நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன். இடைக்காலத்தில் நாடகக்கலையால் தீமை விளைந்த போது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு. இப்போதைய நாடகம் நன்னிலையில் இல்லை என்பதை ஈண்டு விளக்க வேண்டுவதில்லை. நாடகத்துக்கு நல்வழியில் புத்துயிர் வழங்க வேண்டும். நாடகத்தை நல்வழிப்படுத்தி மாணாக்கரை அதன் கண் தலைப்படுமாறு செய்ய தமிழ் பெரியோர் முயல்வாராக. ஓகேவா. ஸோ நாடக கல்வியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் இப்போ உள்ள இளைஞர்கள் குழந்தைகள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புத்துயிர் கொடுக்குமாறும் கேட்டுக்கிறாங்க. அடுத்ததான் அறிவியல் கல்வி. உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. உடற்கூறு, உடலோம்பு முறை, பூத பௌதிகம், மின்சாரம், நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி பறவை விலங்கு முதலியவற்றினியல், கோழியக்கம், கணிதம், அகத்திணை முதலென வேண்டும். இந்நாளில் இவைகளை பற்றிய பொது அறிவாதல் பெற்றே தீரல் வேண்டும். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுகொம்பு போன்றது. நம் முன்னோர் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறநன்றி இந்நாளில் உறுதி பெறல் அரிது. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் அறிவியல் தேவை. ஆதலின் அறிவியல் என்னும் அறிவுக்கலை இளைஞருலகில் பரவல் வேண்டும். ஓகே. ஸோ அறிவியல் கல்வியும் வேணும். இயற்கை கல்வி, இசைக்கல்வி, நாடக கல்வி, அறிவியல் கல்வி, ஸோ எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நூல்வெளி. திருவிக்கா என்று அனைவராலும் குறிப்பிடப்படும் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். திருவிக்கா அவர்கள் இவர் தான். ஓகேவா. ஸோ எல்லாரும் திருவிக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கான விளக்கம் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளில் ஈடுபாடு கொண்டவர். சிறந்த மேடை பேச்சாளர், தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். ஸோ இவர் தான் திருவிக்கா அவர்கள் தான் தமிழ் தென்றல். இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, புதுமை வேட்டல், முருகன் நல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு. இவரது இளமை விருந்து என்னும் நூலிலிருந்து சில பகுதிகள் தொகுத்து தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. புக் பேக் கொஷின். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம் தான். இளமையில் கல் அப்படின்னு சொல்கிறாங்களே, இளமை பருவம்.
இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கல்வியை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அடுத்ததாக கலப்பில் டேஷ் உண்டென்பது இயற்கை நுட்பம். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். நம்ம இடையில பார்த்தோம், லெசனில் படித்தோம். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழுகொம்பு போன்றது. அறிவியல் வந்துட்டு கொழுகொம்பு போன்றது. ஓகே, புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் தான் வந்துட்டு கொழுகொம்பு போன்றது அப்படின்னு சொன்னாங்க. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது காவிய இன்பம். ஓகேயா. ஸோ வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுக்கு தலையாயது வந்துட்டு எது அப்படின்னா காவிய இன்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்ததான் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு இயற்கை ஓவியம், இயற்கை தவம், இயற்கை பரிணாமம், இயற்கை அன்பு இதெல்லாம் வந்துட்டு பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது 10 பாட்டு. ஓகேவா. ஸோ இயற்கை தவம் சிந்தாமணி. ஓகே. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை பரிணாமங்கிறது கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த லெசன் விரிவானம். இது வந்துட்டு ஒரு கதை தான். ஓகேவா. ஸ்டோரி. ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி. ஜஸ்ட்டு ரீட் பண்ணுறேன். ஓகேவா. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான். ஒரு ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படிங்கிற ஒரு திருக்குறளுடைய ஒரு சொல்லுக்கு வந்துட்டு நம்ம பொருள் தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஓகேவா. ஜஸ்ட் ஒரு ரீடிங் மட்டும் விடுறேன், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது. புதிய செய்திகளை கற்பது மட்டும் கல்வி அன்று. மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தவும் கல்வியின் நோக்கங்களாகும். ஒரு மாணவனின் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது என்பதை ஒரு நிகழ்வின் மூலம் அறிவோம். செய்யுள் வகுப்புகள் எனக்கு சுவையானவை, பிள்ளைகளுக்கும் சுவையானவை. சில நேரங்களில் சில வரிகளை நெடுநேரம் விவரிக்க நேரும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்பதையெல்லாம் சுலபமாக விளக்கிடலாம். உண்மையுமாய் இன்மையுமாய் என்பதையும் யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்பதையும் விளக்குவதற்கு கொஞ்சம் நேரமாகும். 4ஆம் 5ஆம் வகுப்புகளில் அதிகாரத்துக்கு 2ஆக சில திருக்குறள் பாக்கள் வரும். அவ்வாறு வந்த ஒரு திருக்குறளுக்கு பொருள் கூற நான் சற்று திண்டாடியதும் கடைசியில் அது சிறப்பாக நிறைவேறியதும் ஒரு சுவையான நிகழ்ச்சியாகும். அப்போது நான் ஒரு சிற்றூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். அதே ஊரில் ஒரு எளிய குடிசை வீட்டில் நானும் என் மனைவியும் வசித்து வந்தோம். நாங்கள் குடியிருந்த குடிசை வீட்டுக்கு உள்தாழ்பால் கிடையாது. ஜாதிக்காய் பலகையினால் ஆன ஒரு எளிய கதவை வெறுமனே சாத்தி அது திறந்து கொள்ளாமல் இருக்க ஒரு இரும்பு நாற்காலியும் நீர் நிறைந்த ஒரு இரும்பு வாளியையும் முட்டு கொடுத்து வைத்துவிட்டு இரவில் உறங்கப் போவோம். சம்பள நேரமாயிருந்தால் பணப்பையை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கிவிடுவோம். ஒரு நாள் காலை பள்ளி புறப்படும் முன்பு எனது 8 முழ வேட்டியை தும்பைப்பூ போல துவைத்து மெலிதாக நீளம் போட்டு மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டிய கொடிக்கயிற்றில் காயப்போட்டுவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டேன். பிறகு வந்து பார்த்தபோது வாசலில் காயப்போட்டிருந்த வேட்டியை காணோம். என்னவாயிற்று என்று தெரியவில்லை. அன்று மாலைக்குள் என்னோடு பழகும் ஊர் மக்கள் சிலரிடையே ஆசிரியரின் வேட்டியை காணவில்லை என்கிற செய்தி பரவி பலவாறான கற்பனைகளை உற்பத்தி செய்துவிட்டது. அதிலே பெரும்பாலோர் சேர்ந்து சொன்ன கருத்து இதுதான்: சிகாமணிதான் எடுத்திருப்பான். நான் குடியிருந்த வீட்டிற்கு அருகே இருந்த சேந்து கிணற்றில் இருந்து அப்பகுதி மக்கள் அடிக்கடி குடிநீர் முகந்து கொண்டு போவார்கள். அந்த கிணற்றின் எளிய அழகையும் அதன் தீஞ்சுவை தண்ணீரையும் விவரிப்பதற்கு நான் பல வரிகள் எழுத வேண்டும். அன்றைக்கு சிகாமணி 6-7 குடங்கள் தண்ணீர் எடுப்பதற்காக பலமுறை எங்கள் வாசல் வழியே போய் வந்திருக்கிறான். 10-10:30 மணிக்கு மேல் கிராமத்தில் ஆளரவம் அதிகம் இருக்காது. பெரும்பாலும் கூலி வேலைக்கு போய் விட்டிருப்பார்கள். சிகாமணியை பற்றி அறிந்த பலரும் அவன்தான் வேட்டியை எடுத்திருப்பான் என்று உறுதிப்பட கூறினார்கள். சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர். அவரை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். வேலையில்லாத நேரங்களில் அவரும் ஒரு மாதிரிதான். அவரது பழக்கம்தான் சிகாமணியை தொற்றிக்கொண்டது என்பது அவ்வூராரின் கணிப்புகளில் ஒன்று. எல்லாவற்றையும் வாங்கி காதில் போட்டுக்கொண்டேன். கிராமிய வாழ்வை ஒரு காவியம் பயில்வது போல் கற்றுக்கொண்டிருந்த காலம் அது.
ஒன்றை மட்டும் நான் குறித்து வைத்துக் கொண்டேன். சிகாமணியின் மகன் சகாதேவன் என்னிடத்தில் 4ஆம் வகுப்பு பயில்கிற மாணவன். ஒல்லியாக, சிவப்பாக, கொஞ்சம் உயரமாக இருப்பான். மறுநாள் காலை விடுகிற வரையில் வேட்டியின் மர்மம் விளங்கவில்லை. ஆனால் பள்ளிக்கூடம் வழக்கம் போல் இருக்கிறதே. போனேன். அன்று செய்யுள் பகுதியில் திருக்குறள் வந்திருந்தது. பண்புடைமை என்கிற அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள். அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல், இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் குறளை நான் நடத்த வேண்டியதாய் இருந்தது. அந்த குறளை நிதானமாக படித்து காட்டி அதற்கு பொருள் சொல்ல போன போதுதான் எனக்கு அந்த பொறி தட்டியது. அன்புடையவர்களாய் இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும். இது அதன் பொருள். இதிலே அன்புடைமையை என் மனம் ஒப்பியது. ஆன்ற குடிப்பிறத்தலில் என்னமோ ஆழமாக நெருடியது. சிறந்த குடியில் பிறப்பது என் கையிலா இருக்கிறது. நட்பண்பு இல்லாத பெற்றோருக்கு நான் மகனாக பிறந்திருக்கக்கூடும். அதனால் பிற நல்ல இலக்கணங்கள் பூண்டு நான் பண்புடையவன் ஆக மாட்டேனா? திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி! அவர் இப்படிப்பட்ட பொருளிலா அந்த குறளை வடித்திருப்பார்? இருக்காது. அப்படியானால் இந்த குறளுக்கு நான் என்ன பொருள் கூற முடியும்? ஆன்ற குடிப்பிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதாக நான் பொருள் சொல்ல துணிந்தேன். அதற்காக அத்தொடரை ஆன்ற குடிப்பிறத்தல் எனக் கொண்டு பொருள் கூறினேன். சிகாமணியின் மகன் சகாதேவன் நான் பாடம் நடத்தும் போது அடிக்கடி என் கண்ணில் பட்டு கொண்டிருந்தான். அவன் என்னை கூர்ந்து நோக்குவதாகவே எனக்கு தோன்றியது. அதில் நான் உற்சாகம் கொண்டேன். தொடர்ந்து திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னேன். அப்பன் திருடனாய் இருக்கலாம், மகன் நல்லவனாக இருப்பான். அவங்க அப்பனை சொல், திருடன் தான். அவன் பையனை சொல்லாதே, அவன் மிக நல்லவன் என்று உலகோர் பேசுவதை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? மாணவர்கள் ஆம் என்பதைப் போல தலையாட்டினார்கள். நான் தொடர்ந்து விளக்கம் அளித்தேன். இதற்கு எதிராகவும் இருப்பது உண்டு. அவனுடைய அப்பன் எவ்வளவு நல்லவன், இந்த பிள்ளை அவனுக்கு போய் பிறந்திருக்கிறதே என்றும் மக்கள் கூறுவர். உங்க அப்பன் திருடனா? அவனுடைய அப்பனாகிய உன் பாட்டனும் திருடனா? அந்த பழக்கம் அத்தோடு முடியட்டும். உன்னிலிருந்து திருடாதவன் என்னும் ஒரு புதிய குடி உதிக்கட்டும். ஒழுக்கம் இல்லாத பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நீ இருக்க வேண்டும். உன் குடியின் பழைய பெயரில் உள்ள இழிவுகள் எல்லாம் நீங்கி உன்னிலிருந்து பெருமை கொண்ட புதிய குடி பிறக்கட்டும். இதையே வள்ளுவர் ஆன்ற குடிப்பிறத்தல் என்று கூறுகிறார் என்று விளக்கம் கூறி முடித்தேன். முத்தாய்ப்பாக, அன்புடையவனாக இருத்தலும் குடும்பத்தின் வசை நீங்குமாறு ஒரு புது தலைமுறை உன்னிலிருந்து தொடங்குவதும் பண்புடைமை என்று சொல்லப்படும். அன்று அந்த திருக்குறளுக்கு பொருள் கூறினேன். நான் கூறி முடிப்பதற்கும் மதிய உணவு வேலைக்காக பள்ளி முடிவதற்கும் சரியாக இருந்தது. இவ்வளவையும் நான் கூறிய போது சகாதேவனை நானும் என்னை சகாதேவனும் அடிக்கடி பார்த்து கொண்டோம். என் வேட்டி தொடர்பாக ஒரு சொல் கூட நான் சொல்லவில்லை. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன். மனைவியார் தட்டெடுத்து வைத்து உணவு பரிமாறினார். நான் கை வைத்து இன்னும் பிசைய ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் அவ்வூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்னும் இளைஞன் எங்கள் வீட்டிற்குள் வந்தான். கைகளிரண்டையும் பின்னால் கட்டியிருந்தான். என்னப்பா என்று கேட்டேன். கிருஷ்ணமூர்த்தி பின்னால் கட்டியிருந்த கைகளை முன்னால் கொண்டு வந்தான். அவற்றில் என் வேட்டி இருந்தது. அடடே, என்னப்பா என்று வியப்பின் அளவு அதிகரிக்க கேட்டேன். சகாதேவன் கொடுத்தான் சார். அவங்க அப்பன் சிகாமணி தான் எடுத்துக்கொண்டு போய் அவங்க வீட்டில் இருவாய்ச்சாலில் வைத்திருக்கிறான். சகாதேவனுக்கு அது தெரிஞ்சிருக்குது. இன்றைக்கு காத்தாலே நீங்கள் ஏதோ பாடம் நடத்தினீங்களாமே, அதை கேட்டு பள்ளிக்கூடம் விட்டு வந்தவன் என்னை கூப்பிட்டு, இந்த வாத்தியார் வேட்டி எங்கள் அப்பா தான் கொண்டாந்து இருவாய்ச்சாலில் வச்சிருந்தாரு, நான் கொண்டு போய் கொடுக்க வெக்கமாக இருக்குது, நீ கொண்டு போய் கொடுத்துடனான்னு சொல்லி சகாதேவன் தான் கொடுத்தான் என்று கூறி சிரித்தவாறு நின்றான் கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு ஒரே பூரிப்பு. வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும்தானா அது? உண்மையின் நாற்றொன்று ஊன்றி நடப்பட்டதோர் உற்சாகம் அது. சொல் எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்த தூய மகிழ்ச்சி அது. காலந்தோறும் சிஷ்யனுக்கும் குருவுக்கும் மத்தியில் நிகழும் ஒரு சுகானுபவத்தின் தொடர்ச்சி அது. அப்பாடா, எல்லாம் நல்லபடி முடிந்தது என்கிற வேளையில் வேறொரு பிரச்சனை முளைத்தது. இவனை இப்படியே விடக்கூடாது. வாத்தியார் வேட்டையை திருடி இருக்கான் பாரன், வசமாக சிக்கினான், அவன் பிள்ளையே அவனை காட்டி கொடுத்துட்டான் என்று ஆர்வத்தோடு பலர் அணிவகுத்தனர். நடக்கப் போகிற காரியத்தின் பலன் எல்லாம் எனக்கு நன்கு புரிந்தது. ஊரில் நியாயம் போட்டு சிகாமணிக்கு 500 1000 அபராதம் போடுவார்கள். கையில் பைசா இல்லை என்று சொன்னாலும் சிகாமணி கட்டித்தான் தீர வேண்டும். கொஞ்சம் வாய்தா தருவார்கள். ஆனால் நியாயத்திலிருந்து வீடு திரும்பும் சிகாமணி என்ன செய்வான்? போன உடனே சகாதேவனைத்தான் முதுகில் 4 சாத்து சாத்துவான். ஆனால் சகாதேவன் என்ன ஆவான் என்பதுதான் எனக்கு முதல் பிரச்சனையாக அன்று என் முன் நின்றது. நம்ம வாத்தியார் சொன்ன பாடம் நல்ல பாடம்னு நினைச்சோமே, இப்படி ஆயிடுச்சே என்று நினைப்பான். அப்போது அவன் முதுகு எரியும். குருவின் சொற்படி நடந்து கண்ட பலன் இதுதான்
என்று அவன் மனம் நம்பிக்கை இழக்கும். சேச்சே, இதற்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா? நான் ஊராரை பார்த்து சொன்னேன். அவங்க அப்பன் செய்தது தப்புன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல மகன் அதை சரியாக்கிட்டான். விஷயம் நல்லபடி முடிந்தது. இதுக்கும் மேலே இதை நீட்டிக்க வேண்டாம். நீங்கள் சிகாமணிக்கு போடுற அபராதம் எல்லாம் அவன் மகன் சகாதேவன் முதுகிலே அடியாத்தான் விழும். நாம செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதுதானா பலன் என்று அவன் மனசு சோர்ந்து போகும். இது வேண்டாம். இல்லை சார், அவனை விடக்கூடாது சார் என்று யாரோ கடைசி வரையில் சொன்னார்கள். அப்போது நான் ஒரே முடிவாக கூறினேன், இதோ பாருங்க, நீங்கள் ஊர் நியாயத்திலே சிகாமணி என் வேட்டியை திருடிட்டான்னு புகார் செஞ்சா நான் என் வேட்டியை திருடு போகலன்னு சாட்சியம் சொல்லுவேன். அந்த மக்களுக்கு இது புரிந்து இறுதியில் என்னோடு உடன்பட்டார்கள். அதோடு எல்லாம் முடிந்தது. சிகாமணியும் சகாதேவனும் நானும் தப்பித்தோம். நூல்வெளி. பி.ச. குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்கள் ஒருவர். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார். இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகேவா? பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. மேலே உள்ள பகுதியை படித்து பாருங்கள். இதில் கூறப்பட்டுள்ள செய்தியை புரிந்து கொள்ள இயலாதவாறு ஒரு குழப்பம் உள்ளது அல்லவா? இதே பகுதியை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும். என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. இப்போது எளிதாக பொருள் புரிகிறது அல்லவா? இரண்டாம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர்ச்சொல் அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றப்பட்டிருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகிறது. அண்ணன் என்னும் பெயர்ச்சொல்லுடன் ஐ, ஆல், கூ, இன், அது போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். ஓகே, ஸோ இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருவுகள் என்று கூறுவர். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு அண்ணன் அப்படிங்கிற வார்த்தையோடைய அண்ணனை, ஆல், கூ, இன், தூ போன்ற அசைகள் சேர்ந்து இதை ஒரு அர்த்தமுள்ளதாக மாற்றுது இல்லையா? ஸோ இது மாதிரி பல்வேறு வகையாக வேறுபடுத்தி அர்த்தமுள்ளதாக மாற்றுது இல்லையா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை தான் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட அசைகள் இதோட இணைக்கப்படும் அசைகளை தான், இந்த அசைகள் இருக்கு இல்லையா, இதுதான் வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தெரிந்து தெளிவோம்ல. சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களை வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுருபுகள் என்பர். ஓகே, ஸோ வேற்றுமை உருபா சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வரும். இந்த ஐ, ஆல், இன் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இல்லாமல் முழு சொற்களே வந்தது அப்படின்னா அது வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லலாம், சொல்லுருபு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சொல்லுருபுகள், அதாவது முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருது அப்படின்னா அது சொல்லுருபுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆல் என்பது வேற்றுமை உருபாக வந்துள்ளது. தூரிகையால். ஓகேவா? ஸோ தூரிகையால் ஓவியம் தீட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் பாருங்கள், ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் கொண்டு என்பது சொல்லுருபாக வந்துள்ளது. கொண்டு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லுருபு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த வேற்றுமை உருபு, இதுதான் சொல்லுருபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல் ஆனால் முழு சொல்லே இங்கே சொல்லுருபா வந்திருக்கு. அடுத்ததாக வேற்றுமையின் வகைகள். ஓகேவா? ஸோ இது எட்டு வகைப்படுது. ஓகேவா? முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு ஆரம்பித்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்குது. ஸோ முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. ஆனால் இரண்டாம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கும் உருபு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். ஓகேவா? ஸோ வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்த பொருள் தந்தால் அதை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுவே மறைந்திருந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்துல இடம்பெறாமல் அது மறைந்திருந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்ததான் முதல் வேற்றுமை. இதில் உருபு இல்லை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனில்லை
ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என குறிப்பிடுவர். ஓகேயா. ஸோ இது வந்துட்டு உருபு கிடையாது, பாவை வந்தாள். ஓகேயா. ஸோ பெரும்பாலான சொற்றொடரில் எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை ஆகிய மூன்று உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுவாயோட வேற்றுமையுறுகள் எதுவுமே இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது தான் முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே வராமல் எழுவாய் தனித்து நின்று பொருள் தருவது தான் வந்துட்டு வேற்றுமை அதாவது எழுவாய் வேற்றுமை, முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பாவை வந்தாள் அப்படின்றது இதில் எந்த உருவுமே இல்லை பாருங்கள். ஸோ இதுதான் முதல் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ என்பதாகும். இது வந்துட்டு ஐங்கிற உருவு தான் வந்துட்டு இரண்டாம் வேற்றுமை உருவு. கபிலர் பரணர் புகழ்ந்தார். இவ்விரு தொடர்களையும் கவனியுங்கள். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அந்த பெயர் தான் வந்துட்டு செய்யப்படு பொருளாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். ஓகேவா. ஸோ ஐ எதில் இருக்கோ அதுதான் வந்துட்டு செய்யப்படு பொருள் இல்லையா. ஸோ கபிலர் பரணரை புகழ்ந்தார், கபிலர் வந்துட்டு பரணரை புகழ்ந்தார். அதே வந்துட்டு கபிலரை பரணர் புகழ்ந்தார்னு இங்கே ஐ வந்துருச்சு அப்படின்னா செய்யப்படு பொருளாக கபிலர் வந்துட்டு மாறிடுவார் இல்லையா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேயா. ஸோ இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்கல் அப்படிங்கிறது கரிகாலன் கட்டளனையை கட்டினான். அழித்தல் பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அடைதல் கோவலன் மதுரையை அடைந்தான். நீத்தல் காமராசர் பதவியை துறந்தார். ஒத்தல் தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமை வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். ஓகேவா. ஆக்கல் கரிகாலன் கல்லணையை கட்டினான்ங்கிறது ஆக்குதல். ஓகேவா. ஸோ ஆக்கல். அழித்தல்ங்கிறது பெரியார் வந்துட்டு மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் அப்படிங்கிறது அழித்தல். ஓகேயா. ஸோ அடைதல்ங்கிறது கோவலன் மதுரையை அடைந்தான், ஒரு இடத்தை அடைந்தான் அப்படிங்கிறது. நீத்தல் காமராசர் பதவியை துறந்தார், காமராசர் பதவியிலிருந்து விலகிட்டார் அப்படிங்கிறது நீத்தல். ஒத்தல் தமிழ் நமக்கு உயிரை போன்றதுங்கிறது ஒத்தல். உடைமை வள்ளுவர் பெரும் புகழை உடையவர், உடையது அப்படிங்கிறது உடைமை. அடுத்ததான் மூன்றாம் வேற்றுமை. இப்போ ஐ பார்த்தோம் இல்லையா, இரண்டாம் வேற்றுமை ஐன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மூன்றாம் வேற்றுமை வந்துட்டு ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4 மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் ஆகும். இவற்றுள் ஆள், ஆண் ஆகியவை கருவிப்பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். கருவிப்பொருள் முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகைப்படும். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான் ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான். கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா என 2 வகைப்படும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். புறத்தூய்மை நீரான் அமையும். ஒடு, ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருபுகள் உடனிகழ்ச்சி பொருள்களில் வரும். தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். ஓகேவா. ஸோ இரண்டாம் வேற்றுமையில் ஐ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஆள், ஆண், ஒடு, ஓடு அப்படிங்கிற 4 வந்துட்டு மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய இயல்புகள் உருபுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் வந்து ஆள், ஆண் அப்படிங்கிறது கருவிப்பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். ஓகேவா. ஸோ கருவிப்பொருள் முதல் கருவி, துணைக்கருவி என 2 வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. ஓகேவா. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுறது முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான், அப்படி யார் செஞ்சாங்கன்றதெல்லாம் சொல்லலை, மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அதாவது கருவி தான் செய்யப்படும் பொருளாக மாறிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் இது வந்துட்டு முதற்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான். ஓகேயா. மரத்தால் தான் சிலையை செஞ்சான் அப்படிங்கிறது முதல் கருவி. உளியை யூஸ் பண்ணி கல்லை வச்சு தானே சிலை செய்வாங்க, ஆனால் உளியால் சிலை செய்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. ஓகேவா. மரத்தை வச்சு தான் சிலை செய்ய முடியும். ஓகேவா. அதனால் இது மரத்தால் சிலை செய்தான்றது முதற்கருவி. உளியால் சிலை செய்தான், உளியை வச்சு கல்லில் சிலை செய்தான். ஓகேவா. அதுதானே பொருள். ஸோ உளியால் அப்படின்னு சொல்லும் பொழுது அது துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான்.
கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா என இருவகைப்படும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. ஓகேவா. ஸோ சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ஸோ கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படின்னா கரிகாலன் வந்துட்டு டைரெக்டாக கல்லணை கட்டியிருக்க மாட்டார். ஸோ அவர் வந்துட்டு வேலையால் வச்சு தான் செஞ்சுருப்பார் இல்லையா. ஸோ அது வந்துட்டு பிறரை செய்ய வைக்கிற ஒரு ஏவுதல் கருத்தா. ஓகேவா. ஸோ அதனால அது வந்துட்டு கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படிங்கிறது ஏவுதல் கருத்தா. ஓகேவா. பிறரை செய்ய வைப்பது. ஓகேயா. அதே தானே செய்வது அப்படிங்கிறது இயற்றுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ஓகேவா. இது வந்துட்டு தானே செய்தல். ஓகே. தானே அவர் தான் வந்துட்டு அந்த பெரிய புராணம் வந்து இயற்றியிருப்பார். ஓகேவா. ஸோ இது இயற்றுதல் கருத்தா. ஓகேவா. ஸோ ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். ஓகேயா. ஸோ ஆண் அதாவது ஆண் புறத்தூய்மை நீரான் அமையும். ஓகேயா. ஸோ இது வந்துட்டு ஆள் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு நீரால் அமையும் அப்படின்னு சொல்லலை, ஆண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எதில் வரும், செய்யுள் வழக்கில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஆள் அப்படிங்கிறது இங்கே வருது இல்லையா. ஸோ ஆண் அப்படிங்கிறது புறத்தூய்மை நீரால் அமையும் அப்படின்னு சொல்லலை, நீரான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருவுகள் உடனிகழ்ச்சி பொருள்களில் வரும். ஓகே. ஸோ தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். ஓகே. உடனிகழ்ச்சி பொருளில் வரும். அதாவது தாயோடு குழந்தை சென்றது, அடுத்ததான் அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அப்படிங்கிற மாதிரியான உடனிகழ்ச்சி பொருள்களில் தான் வந்துட்டு இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்கு உரிய உருபு கூ என்பதாகும். இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. கூலிக்காக வேலை. ஓகே. கூலிக்காக வேலை ஆக அப்படிங்கிற ஒரு அசை வந்துட்டு சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நான்காம் வேற்றுமைக்கு உரிய உருபு என்னன்னு சொல்லியிருக்காங்க, கூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்துட்டு கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. ஓகே. ஸோ இந்த மாதிரி அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. பல பொருள்களில் வரும் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. கொடை முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகை புகை மனிதனுக்கு பகை. நட்பு கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான். ஓகேவா. தயிருக்காக பாலை வாங்குறது. ஓகே. ஸோ அதுவாதல் அப்படிங்கிறதுனால இது நான்காம் வேற்றுமை. பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டார், வளர்ச்சிக்கு பாடுபட்டார். தயிருக்கு பால் வாங்கினான். கவிதைக்கு அழகு கற்பனை. கபிலருக்கு நண்பர் பரணர். புகை மனிதனுக்கு பகை. முல்லைக்கு தேர் கொடுத்தார். ஓகே. ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு கூங்கிற உருவு வந்துட்டே இருக்கு. கவனிச்சிங்களா. ஸோ அடுத்ததான் முறை செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த கூ அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருவு வந்துட்டு இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு இப்போ கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் ஆக அப்படிங்கிற அசை சேர்ந்தும் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததான் ஐந்தாம் வேற்றுமை. இன் இல் ஆகியவை ஐந்தாம் வேற்றுமை உருபுகள். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வரும். ஓகேவா. ஸோ நீங்கள் அப்படிங்கிறது தலையின் இழிந்த மயிர். ஓகேவா. நீங்கள் தலையின் இழிந்த மயிர், தலையிலிருந்து கொட்டிய மயிர். ஓகேவா. ஸோ கொட்டிடுது இல்லையா. ஸோ அது இழிந்த மயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி. பாம்பின் நிறம் ஒரு குட்டி. எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். ஓகேயா. ஸோ தலையின், பாம்பின், தமிழ்நாட்டின், ஸ்லேடை பாடுவதில் இல் வருது இல்லையா. ஸோ இன் இல் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்னது, ஐந்தாம் வேற்றுமை உருபுகள். ஓகேயா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது அப்படிங்கிற பொருளில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததான் ஆறாம் வேற்றுமை. அது, ஆது, அ ஆகியவை ஆறாம் வேற்றுமை உருபுகள் ஆகும். ஓகே. ஸோ இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். ராமனது வில், நண்பனது கை. ஆது, அ ஆகிய உருவுகளை இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை. ஓகே. ஸோ ராமனது வில், நண்பனது கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வேற்றுமை வந்துட்டு உரிமை பொருள் அதாவது
ராமனுடைய வில். ஓகேயா, ஸோ நண்பனது கை. ஓகேயா, ஸோ அது உரிமை பொருள் இல்லையா, ஸோ அவங்களுடைய பொருளை தான் அவங்க வந்துட்டு குறிப்பிடுறாங்க. ஸோ அது உரிமை பொருளில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அப்படிங்கிறது மட்டும்தான் இக்கால வழக்கத்தில் இருக்குது. ஆது அ அப்படிங்கிறது இந்த உருபுகள் வந்து இக்காலத்தில் பயன்படுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உருபு கண். மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உருபுகளும் உண்டு. இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருபு இடம்பெறும். எடுத்துக்காட்டு, எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, எங்கள் ஊரில் மழை பெய்தது அப்படின்னு சொல்லாமல் எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, எங்களுடைய ஊரில் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது, இரவு பொழுதில் மழை பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது அந்த மாதிரி இடத்துல வர்றது இந்த கண் வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு ஏழாம் வேற்றுமை உருபு. ஓகேவா, ஸோ இந்த ஈஸியாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இல் என்னும் உருபு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு. நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும் இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ அந்த இல் அப்படிங்கிற உருபு வந்து நம்ம ஐந்தாம் வேற்றுமையிலையும் பார்த்தோம், ஆனால் ஏழாம் வேற்றுமையிலையும் இது இருக்குது. ஆனால் நீங்கள் பொருளில் நீங்களாக அப்படிங்கிற மாதிரியான பொருளில் வந்துச்சு அப்படின்னா அது ஐந்தாம் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்துட்டு இடப்பொருளில் வந்துச்சு அப்படின்னா அது ஏழாம் வேற்றுமை. அதாவது எங்கள் ஊரில் இல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் மழை பெய்தது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு இடத்தை குறிப்பிடுறதுக்காக, ஊர் அப்படிங்கிறத ஒரு இடத்தை குறிப்பிடுறதுக்காக பயன்படுது அப்படின்னா அது ஏழாம் வேற்றுமை. பொருளில் வந்துச்சு அப்படின்னா அது ஐந்தாம் வேற்றுமை. ஓகே, ஒருத்தர் வந்து வேலையை விடுறாரு அப்படிங்கிற மாதிரியோ இல்லை எதையாவது ஒரு நீக்குதல் சம்பந்தமான ஒரு வார்த்தைகளில் இல் வந்தது அப்படின்னா அது ஐந்தாம் வேற்றுமை. இதுதான் எட்டாம் வேற்றுமை. ஸோ இது விழிப்பொருளில் வரும் படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உருபு கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது எட்டாம் வேற்றுமை ஆகும். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு விழிப்பொருளில் தான் வருது. எட்டாம் வேற்றுமைங்கிறது விழிப்பொருளில் வரும் படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கிறது தான். அதாவது படர்க்கை பெயர், அதாவது தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த படர்க்கை பெயர் தேர்ட் பர்சனுடைய பெயரை வந்துட்டு முன்னிலையாக வச்சு, அதாவது செகண்ட் பர்சனாக வச்சு பேசுகிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு விழி வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பர்சனை நம்ம ஃபஸ்ட் பர்சன் யார் செகண்ட் பர்சன் யாருங்கிறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ அதே வந்துட்டு தேர்ட் பர்சனுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஃபஸ்ட் பர்சனும் செகண்ட் பர்சனும் பேசிகிட்டு இருக்கும்போது தேர்ட் பர்சனை பற்றி ஒரு பேசும்போது அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ அந்த தேர்ட் பர்சனுடைய பெயரை செகண்ட் பர்சனாக வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, விழி வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வேற்றுமைக்கு என்றே தனியே உருபு கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்று, புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது எட்டாம் வேற்றுமை. ஓகேவா, டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேற்றுமை உருபுகளும் அவற்றின் பொருள்களும். ஓகே, வேற்றுமை உருபு, சொல்லுருபு, பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது இந்த டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் வேற்றுமை அப்படிங்கிறது எட்டாம் வேற்றுமை. இது ரெண்டுக்குமே வந்துட்டு உருபுகள் இல்லை, அதாவது உருபு இல்லை. ஓகேயா, ஸோ இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரை உள்ள 6 வேற்றுமைக்கும் வந்துட்டு உருபு இருக்குது. ஓகேங்களா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோடைய உருபு என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வந்து டேப்லெட் காலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சொல்லுருபு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ பொருள், அதோடைய பொருள் என்னென்ன பொருளில் வந்துட்டு அது வரும் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ முதல் வேற்றுமையில் உருபு இல்லை. ஆனவன், ஆவான், ஆகின்றவன், பயனிலை ஏற்றல் அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை ஐ. சொல்லுருபு வந்துட்டு இதுக்கு கிடையாது, செயப்படு பொருள். ஓகே, எது வந்துட்டு செயப்படு பொருளாக வருதோ அதுதான் வந்துட்டு ஐ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். மூன்றாம் வேற்றுமையில் ஆள், ஆண், ஓடு, ஒடு, கொண்டு, வைத்து, உடன், கூட அப்படிங்கிறது இதெல்லாம் வந்துட்டு சொல்லுருபாக வந்துட்டு வரும். அதே மாதிரி பொருளில் கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி. ஓகே, ஸோ கருவி யார், கருத்தா யார், உடனிகழ்ச்சியில் என்ன வருங்கிறது தான் நம்ம இந்த இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ கருத்தா எது, உடனிகழ்ச்சி பொருளில் எது வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் நான்காம் வேற்றுமை. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு கூங்கிறது தான் உருபு. சொல்லுருபு ஆக, பொருட்டு, நிமித்தம் இதெல்லாம் வந்துட்டு சொல்லுருபு. ஓகேவா, கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. ஓகேயா, ஸோ ஐந்தாம் உறுப்பு ஐந்தாம் வேற்றுமைங்கிறது இல், இன் அப்படின்றது வரும்.
இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும் அப்படிங்கிறது பொருள் என்னன்னா நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது அப்படிங்கிறது தான் பொருள். 6ஆம் வேற்றுமையில் அது, ஆது, உடைய, ஓகே, சொல்லுறுப்பு வந்துட்டு உடைய, அவனுடைய அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா. ஸோ அவனது வில், ராமனது வில் அப்படின்னு வந்துச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி நண்பனது கை, நண்பன் உடையது, அதாவது அவங்களுடைய உடைமை, அது அவங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ உடையங்கிறது வரும். இங்கே பொருள் வந்துட்டு கிழமை. 7ஆம் வேற்றுமை உருவு வந்துட்டு கண். ஓகே, ஊரின் கண் மழை பெய்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லுறவு வந்து இதுக்கு கிடையாது. இடம், காலம், இடத்தையும் குறிப்பிடலாம், காலத்தையும் குறிப்பிடலாம். இரவின் கண் மழை பெய்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஊரின் கண் அப்படிங்கும்பொழுது இடத்தை குறிப்பிடுது, இரவின் கண் மழை பெய்தது அப்படிங்கும்பொழுது காலத்தை குறிப்பிடுது. ஸோ 8ஆம் வேற்றுமைங்கிறது விழி வேற்றுமை இல்லையா. ஸோ இதில் உருவும் கிடையாது, சொல்லுருவும் கிடையாது. ஸோ விழிங்கிறது அழைத்தல் மட்டும்தான். அப்படி அழைத்தல்ங்கிற பொருளில் மட்டும்தான் வரும். ஓகே. ஸோ அண்ணன் அப்படிங்கிறது அண்ணானும், புலவருங்கிறத புலவரே அப்படின்னும் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த இதில் தான் வரும். கொஷின், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது. ஓகேங்களா. ஸோ வேறுபடுத்துவது அப்படின்றதுன்னு என்னென்னா வேற்றுமை. ஓகே. ஸோ பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது தான் வந்துட்டு வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது, விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. உடனிகழ்ச்சி பொருளில் டேஷ் வேற்றுமை வரும், 3ஆம் வேற்றுமை வரும். அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரின் டேஷ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது, 3ஆம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. ஓகேங்களா. ஆண் அப்படின்னு வருது இல்லையா, ஆண், ஆள் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஆண் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை. ஓகே. அறத்தான் வருவதே இன்பம். ஸோ அடுத்ததாக மலர் பானையை வணைந்தாள் இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது. இது மலர் பானையை வணைகிறது வந்துட்டு உருவாக்குறது. ஓகேவா. ஸோ ஆக்கல். ஓகே, ஆக்கல் பொருளை குறிக்கின்றது. அடுத்ததாக பொருத்துகளை 3ஆம் வேற்றுமை இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள். 3ஆம் வேற்றுமைங்கிறது ஆண், ஆள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. மண்ணால் குதிரை செய்தான் அப்படிங்கிறது தான் வந்துட்டு 3ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது ராமனுக்கு தம்பி இலக்குவன். 4ஆம் வேற்றுமை கூ வரும் இல்லையா. ஸோ ராமனுக்கு தம்பி இலக்குவன் அப்படின்னு வரும். 5ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். வருது இல்லையா. ஸோ ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 6ஆம் வேற்றுமை பாரினது, அது தேர், பாரினது அப்படின்னு வருது இல்லையா. அது தேர், பாரினது தேர் அப்படின்னு வந்தது, அது 6ஆம் வேற்றுமை. ஓகேவா. ஸோ அடுத்ததெல்லாம் பின்னாடி பங்க்சுவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ கலைச்சொல் அறிவோம். இதில் நிறுத்தற்குறி அப்படிங்கிறது பங்க்சுவேஷன், அணிகலன், ஆர்னமெண்ட், திறமை, டேலண்ட், மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வு, அவேர்னஸ், சீர்திருத்தம், ரீஃபார்ம். ஓகேயா. ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸாக தான், ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட இன்னைக்கு இயல் 4 கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் இயல் 5 நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.